டிராவிட் சார் கடந்த 37 வருஷமா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது இல்ல. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரஹானே மற்றும் புஜாராவை வந்து நீங்க டிராப் பண்ணி வச்சிருக்கீங்க. லைன் அப்ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சுமன் கில், ஸ்ரேயாஸ் இவங்க 3 பேருமே சரியான ப்ரொமிசிங் ஸ்டார்ட் கொடுக்கறது இல்ல. இது டே ஒன்னை வச்சு நம்ம ரிசல்ட் எல்லாம் சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம கில்லும் சரி, நம்ம ஜெய்ஸ்வாலும் சரி, ஸ்ரேயாஸும் சரி, இவங்கெல்லாம் வந்து 11 மேட்ச் கீழே தான் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 2-3 மேட்ச் ஆடினாங்கன்னா கண்டிப்பா அவங்க விளையாட கத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ ஏன் சார் நீங்க 3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை மட்டும் தக்க வச்சிருக்கீங்க? சொல்லணும்னா ரவி அஸ்வினுக்கு பாத்தீங்கன்னா 800 விக்கெட்ஸ் மேல இருக்குது. ரோஹித் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஃபென்சிவ் மோடோட சேர்ந்து அட்டாக்கிங் மோடும் இருக்கு. சரிங்களா? விராட் கோலிக்கு 13,000 ரன்ஸ் மேல இருக்கு. சோ இவங்க 3 தக்க வச்சுக்கிறதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா ரஹானேக்கும் ஓவர்சீஸ்ல நல்லா ரெக்கார்டு இருக்கு, புஜாராவுக்கும் ஓவர்சீஸ்ல நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அது இந்த டெஸ்ட்